அப்போ இந்த மாதிரி போராட்டங்கள், பலவீன போராட்டங்கள் வரும்போது நீங்க ஸ்கேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மல் தான் வரும், எல்லாமே நார்மல் தான் வரும். என்னெல்லாமோ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் யாருமே இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை போராடி அதை ஜெயிக்கணும். ஆமென். அந்த 18 வருட கூனி ஆகிய ஸ்திரீ, அவளுக்கு கொஞ்சம் நிமிர முடியலைன்னாலும் சமூகத்தை விட்டு விலகல. அவளுக்கு தெரியும் அவன் தோற்றவன், அவன் எவ்வளவுதான் அவன், அதாவது எனக்கு வர வேண்டியதை ஒருவேளை அவனால டிலே பண்ண முடியுமே தவிர தடுக்க முடியாது. காரணம், அவன் தோற்றவன். அவன் சரித்திரத்துல ஜெயம் என்ற வார்த்தை கிடையாது. நான் யாரை ஆராதிக்கிறேனோ அவர் ஜெயித்தவர். ஆமே. நமக்கு வர வேண்டியதை சில நேரம் அவன் என்ன பண்ணலாம், டிலே பண்ணலாம். தானியேலுக்கு 9வது அதிகாரத்துல அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வருது. 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துச்சு. ஆனா பெர்ஷியா நாட்டு அதிபதி மீகாவேல் சொல்வார், 21 நாள் என்னோட கூட போராடிட்டு இருந்தான். 21 நாள். மீகாவேல் இல்ல, கர்த்தருடைய தூதன். அந்த வசனத்தை பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். எத்தனாவது வசனம்? 13வது வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதானாதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். நல்ல கவனிங்க அந்த சம்பவம். அதாவது தானியேலுக்கு அனுப்பப்பட்ட தூதன் யாருன்னு நமக்கு தெரியும். 9வது அதிகாரத்தில் கேப்ரியல் தானியேலுக்கு அனுப்பப்படுவார். அதாவது 9:21 இருக்கு கேப்ரியல். அதாவது கேப்ரியல்னா தூது கொண்டு வர்றவர். அதே போலதான் 10வது அதிகாரத்தில் தூது கொண்டு வர ஒரு தூதன் அனுப்பப்பட்ட போது சத்ரு எதிர்த்து நிற்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தூதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தள்ளி இன்னொரு வேலையை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அப்ப தூது கொண்டு வந்த தூதனால எதிர்த்து நிற்கிற சத்ருவை அடிக்க முடியும். ஆனா அவருக்கு அது இந்த டியூட்டி கொடுக்கல. அந்த டியூட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? மீகாவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால மீகாவேல் வர்றது வரை இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மீகாவேல் என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்ணி அடிச்சுட்டு பதில திருப்பி கீழே கொண்டு வரார். சில காரியத்துக்கு பதில் தாமதிக்கலாம், தளராதீங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கோலை நீட்டினதும் அற்புதம் நடந்தது. ஆனா அமலேக்கியன் யுத்தம் பண்ணும்போது கோலை நீட்டிட்டே இருக்க வேண்டியதாயிட்டு. கை தளரும், ஆனாலும் நம்பிக்கைய மோசே விடல. ஆமே, கோலை இன்னொரு கையில கொடுக்கல. இது நாசில சுவாசத்தை வச்சிருக்கிறா. இந்த கோலை நான் தான் பிடிச்சிட்டு நிக்கணும்னா நான் தான் பிடிச்சிட்டு நிற்பேன். நீங்க அப்படி நின்று பாருங்க. உங்களுக்கு உதவும்படிக்கு ஆரோனை ஊரை அன்னைக்கு மோசைக்கு அனுப்பினது போல உங்களுக்கு உதவும்படி கர்த்தர் தம்முடையவர்களை ஏற்படுத்தி தருவார். ஆமே. ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நாட்கள் ஆகிறதா, வருடங்கள் ஆகிறதா, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பலவீனம் ரொம்ப நாளா இவங்கள்ட்ட இருந்துச்சு, கடைசியில் அவங்க போயிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமே. நம்மை அக்கினி நின்று தப்பு வைத்தவர், நம்மை பாதாள வல்லமைக்கு விடுவித்தவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். இந்த நாள் ரட்சணிய நாள். எப்படி அந்த பிசாசின் கட்டிலிருந்து அந்த சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரோ, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினாலே பலவீனத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலை உண்டாவதாக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 4வது ஒரு வியாதி இருக்கிறது. வியாதினா வியாதி டைப்ல 4வது விதமாய் கர்த்தர் அனுமதிக்கிறது. 2 காரியத்துக்காய் கர்த்தர் அனுமதிப்பார். கொஞ்சம் பயமா இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. ஒன்று, நம்மை திருத்துவதற்கு. இவன் பவுல் லைஃப்ல ஆண்டவர் ஒரு பலவீனத்தை அனுமதித்தார். அதை பவுல் எப்படி சொல்றாருன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. பவுலுக்கு தெரியுது அப்படி ஒரு. அப்போ ஏன் எனக்கு இந்த பலவீனம்னா என்ன திருத்துறதற்கு, என்ன சரி பண்ணுகிறதற்கு. 2 கொரிந்தியர் 12:7 அது சொல்லுவார். அது கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் என்று புரிகிறது வரைக்கும் அவர் அதை சாத்தான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா கர்த்தர் இது கர்த்தர் அனுமதித்தது அப்படின்னு தெரிய வந்ததும் அவர் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. பவுலுடைய பலவீனம் பவுல் சொல்லுவார் நிருபத்தில், நான் கேட்ட உங்க கண்ணை கூட எனக்கு கொடுப்பீங்க. பவுலுக்கு கண் தானம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா பவுலுக்கு அந்த தமஸ்குக்கு போற வழியில அடிச்சுல அந்த ஒளி, அதுக்கப்புறம் சரியான பார்வை கிடையாது.
கூச்ச பார்வை பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் தெரியும், ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் தெரியாது. அதே போல் அவருடைய பேச்சு பெரிய பிரசங்க வீரன்லாம் கிடையாது. பவுலுக்கு எழுத்து தான் வெயிட்டாக இருக்கும். அவர் எழுதுனதை அவரை வாசிக்க சொன்னா கூட ஐயே இப்படியா பேசிட்டு இருக்கிறார். இவருக்கு எழுத்த பார்த்தா இவர் பயங்கர அனல் பிறந்த பிரசங்கியார்லாம் நினைச்சோம். ஆனால் இவரை பேச சொன்னா அவ்வளோ, அவரை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ரூபம். எப்படிங்க மிருகத்து கூட சண்டை போட விடுறாங்க, குளிரில் அவரை வெளியே விடுறாங்க, நிர்வாணமாக வெளியே விட்டுருக்காங்க குளிரில். எத்தனை 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 அவர் பட்ட பலவீனங்கள்லாம் 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அவர் சொல்றாரு, அவர் எனக்கு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றார். நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். இன்னொன்று இருக்கிறது, சுத்திகரித்து எடுத்துக்கொள்வதற்கு. இப்போ எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஒரு பலவீனத்தை கொடுத்தார். அது என்ன பலவீனம் அப்படின்னு ஏசாயா 38:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே பாருப்பா, எந்த வியாதியாக இருந்தாலும் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், வாசிங்கள். ஆமோத் சிங் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர். இப்ப கர்த்தருக்கு இந்த வியாதியிலிருந்து சுகமாக்க முடியுமா? முடியும். அதுக்கு அடையாளம் தான் அடுத்து அவர் அழுது வாங்குவார். அப்ப கர்த்தருக்கு முடியும். ஆனா கர்த்தர் இந்த வியாதியை அனுமதித்தது அவனை சுகமாக்குவதற்கு அல்ல, அவனை சுத்தி நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அப்ப எது ரெடி பண்ணணும், ரெடி ஆயிரு. ஏதாவது பாக்கி இருக்கா, எல்லாம் செட்டில் பண்ணிரு, ரெடி ஆகி ஆயத்தமாயிரு, உன்னை தூக்க போறேன். ஆனா அவர் இல்லை, ஒழுங்குபடுத்தினாலே நீ ரெடி ஆயிட்ட எசேக்கியாவே, உனக்கு இளைப்பாறுதல் ரெடி ஆயிட்டு அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார். உடனே எசேக்கியா அழுறார், ஆண்டவர் ஏன்னா உமக்கு முன்னாடி இப்படி நடந்ததுக்கு அது மரணம் என்பது நல்ல புரிஞ்சு, தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது தோல்வி அல்ல. ஆனா நம்ம அதை தோல்வியா பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம நம்பாததுனால. நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்திருளோம் அப்படி சொல்லி அழுத்ததும் ஆண்டவர் கொடுத்துருப்பா, என் பிளானுக்கே வரமாட்டேங்கிறான். அவர் பிளானே வேற. எசேக்கியாவே, இந்த இடத்துல நீங்க ஆமேன் போட்டு முடிச்சிருந்தா உங்க சரித்திரத்துல ஒரு கரை கூட இருந்திருக்காது. எசேக்கியாவின் அடுத்த 15 இயர்ஸ் அதனால ஒரு மரணம். ஐயோ அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி போயிட்டாங்களே. இல்ல இல்ல, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவனை அனுமதிக்கிறது ஒன்று இருக்கு. இப்ப எலிசா, எலியாவை விட அதிகம் பயன்பட்டவர் யார் அப்படின்னா எலிசா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 2 ராஜாக்கள் 13:14 அவன் நாட்களிலே, யார் நாட்கள்ல? யோவாஸ், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலிசாவுக்கு எலும்பு பட்டு செத்தவங்க என்ன பண்ணாங்க? அப்ப எலும்புல அவ்வளவு பவர் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எலிசாவின் எலும்புக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு இப்ப என்ன வியாதி இருக்கிறது? மரணத்துக்கு ஏதுவான. அப்போ இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு, ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்க வேண்டும். அதான் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் வைக்கணும். இயற்கையாக வருகிற வியாதி இருக்கிறது, நம்முடைய மீறுதல்களினால் வருகிற வியாதி இருக்கிறது, அப்புறம் பிசாசு கொண்டு வருகிற வியாதி, மீறுதலினால் வருகிற வியாதி. எப்படி விடுவிக்கப்பட? ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று நம் பிள்ளைகளை உணர்ந்து மன்னிப்பை பெறும்போது ஆமென், கர்த்தர் விடுவிக்கிறார். பிசாசினால் வருகிற வியாதி ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்து இருக்கணும். ஆண்டவர் தொட்டா மட்டும்தான் விடுதலை. அடுத்து தேவன் அனுமதிக்கிறது நம்மை திருத்த. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம அப்பா சமூகத்தில் கேட்க போறோம். தகப்பனே, என் அக்கிரமத்தினால, என் பாவத்தினால, என் மீறுதலினால அல்லது பிசாசு இந்த பலவீனத்தை கொண்டு வந்தது நிமித்தம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்குமானால் இப்பொழுதே சுகம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயம். அப்ப மீறுதல்னால எதை கொண்டு வரோம் சொல்லுங்க? காயத்தை கொண்டு வரோம். இப்போ அந்த காயத்தை யார் வாங்குறா?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா நாமத்தை சொல்ல வெட்கப்படவே கூடாது. சத்தமா சொல்லுங்க, இயேசு. மீறுதல் எதை கொண்டு வரும்? அந்த காயத்தை இப்ப யார் வாங்குறா? ஏன் மீறுதல்னால இப்ப யார் காயப்பட்டா? அப்ப ஏன் மீறுதல்னால இயேசு காயப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அவருடைய தழும்புகளால் எனக்கு என்ன கிடைக்கிறது? சுகங்கள். இப்ப சாத்தா வரான், சாத்தா வந்து சொல்றான் மீறுதல்னா காயம், இவனுக்கு அந்த காயம் கொடுக்கணும். அப்போ பரலோக தேவ நீதி உள்ளவர் சொல்றார், காயம் இருக்கு. காயம் எங்க இருக்கு? தழும்ப காட்டுங்க, தழும்ப காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யார் தழும்பு காட்டப்படுது தெரியுமா? இயேசுவின் தழும்பு காட்டப்படுது. அப்போ என் மேல விழ வேண்டிய அந்த தழும்பு அவர் மேல விழுந்ததுனால எனக்கு அந்த தழும்பினால சுகம் கிடைக்கிறது. இயேசு என் பரிகாரின்னு நம்புறவங்க இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விடுதலை, 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 விடுதலை இயேசுவின் நாமத்துல. சுகம் உண்டு, பலன் உண்டு இயேசுவின் நாமத்துல. என் மீறுதல்களால் அவர் காயப்பட்டு, என் அக்கிரமங்களால் அவர் நொறுக்கப்பட்டு எனக்கு சமாதானம், அவருடைய தழும்புகளால் குணமானோ. லூக்கா 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். கூட்டத்தில் இருந்த வியாதியஸ்தர் எல்லாரையும் அல்ல, வியாதியஸ்தர்களில் சொஸ்தமடைய வேண்டும். எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும். அதனாலதான் 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்த அந்த 38 வருடம் அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் கேட்பா, நீ சொஸ்தமாக விரும்புறியா? என்னப்பா அவர் சுதந்திரம் வரா, சரி எதுக்கும் போவோம் நம்மளும். அதாவது பசிச்சு சாப்பிடுறது வேற, சாப்பிடணுமேனு சாப்பிடுறது வேற. ஆண்டவர் சாப்பிடணுமேனு சாப்பிடுறவங்களுக்கு அவர் சாப்பாடு தர மாட்டார். பசியா இருக்கிறவனுக்கு இதான் ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதி என்பது இப்படிதான், சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஜனங்கள் அதை அறிந்து, எதை அறிந்து? இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். உண்மையிலே எனக்கு விடுதலை வேணும்னு விரும்புறவங்க, அவங்க யாரை குறித்த அறிவும் யாரை ஃபாலோ பண்றவங்கள மாறணும் தெரியுமா? ஜீசஸ். அந்த கானானிய ஸ்திரீ தூரத்திலிருந்து இயேசுவேன்னு சத்தம் போடுறான், ஆண்டவர் கேட்காதது போல போறார். எதுக்கு தெரியுமா? அவளை ஃபாலோவரா மாத்துறதுக்கு. உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரை அவளை அனுப்பி விடுங்க, அனுப்பி விடா, அவளை இங்க கொண்டு வர்றதுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். சிலர் இந்த இடையில நமக்காக ஜோம் பண்ணி அனுப்பி விடுறதுக்குன்னே நான் சொல்லுவாங்க, நான் போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் கிருபையில போயிட்டார். அப்படிப்பட்ட அனுப்பி விடுறதுக்குன்னு ஆண்டவரை அனுப்பி விடுறதுக்கா வெயிட் பண்ண. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ வாரா, சத்தமிட்டவள் பின்பற்றுகிறாள், பின்பற்றுகிறவர்கள் பணிந்து கொண்டாள், பணிந்து கொண்டவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். இது அவளை அவருடையவளாய் மாற்றிட்டு, ஆண்டவர் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அதான் பிள்ளைக்கு கொடுக்கிறது. உனக்கு என்னப்பா வேணும்? பிள்ளைக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது பிள்ளைக்கு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்கள் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீங்க தான். இயற்கையாய் வருகிற வியாதி ஆனாலும், அக்கிரமத்தினால் வருகிற வியாதி ஆனாலும், பிசாசின் கட்டுகளினால் வருகிற வியாதியா, நீங்க தொட்டா போதும், நீங்க பார்த்தால் போதும், நீங்க சொன்னா போதும். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்ன பார்த்தாலே எனக்கு சுகம் கிடைக்கும், என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர் என்ன தொட்டாலே சுகம் கிடைக்கும். ஆமீன். எனக்கு அந்த சுகம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு அந்த தெய்வீக சுகம் அப்பா, என்னை பிள்ளை ஆக்கி நீங்களே
ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னில் விளங்க, என்னில் கிரியை நடப்பிக்க, என்னில் ஏதாவது தடை இருக்குமானால் கிருபையாய் மன்னிப்பீராக, கிருபையாய் மன்னிப்பீராக. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக. எனக்கு சுகத்தை தாங்கப்பா. எல்லாருக்கும், யாரையும் பார்க்காதீங்க. ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, இந்த நேரத்தில் நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல விளங்குவதற்கு ஏதாவது தடை இருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே அது இப்பொழுது விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. Hallelujah, 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 hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை விளங்குவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எந்த பகுதியில் வியாதி இருக்கிறது அங்கே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்முடைய சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்துகிற தேவன் அவர். ஆமே. எந்த அவயவம் செயல்படாமல் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். செயல்படாத கிட்னி எல்லாம் செயல்படும் அளவுக்கு கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது, சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது. ஆமே. பலவீனமான இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமே. தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலவீனப்பட்ட கற்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமே. பார்வை குறைந்து கொண்டிருக்கிற கண்களை கர்த்தர் தொடுகிறார். கேள்வி குறைந்து கொண்டிருக்கிற செவிகளை கர்த்தர் தொடுகிறார். எந்த பகுதியில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கிரியை நடப்பிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இந்த டைமை விட்டுறாதீங்க, இந்த தருணத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய குணமாக்கு வல்லமை கிரியை செய்கிற வேளை இது, கிரியை செய்கிற வேளை இது. இன்னொரு டைம் செவிக்கலான்னு விட்டுறாதீங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக. ஏசப்பா, ஏசப்பா, சொஸ்தம் அடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினவரே, இதோ உம்மண்டை வந்திருக்கிறோம். கிருபையா ஏற்றுக்கொண்டு, கிருபையா ஏற்றுக்கொண்டு சுகத்தை தாங்கப்பா, கிருபையா ஏற்றுக்கொண்டு சுகத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. நாகமானுடைய சரீரம், யாரும் பார்க்க விரும்பாத சரீரம், எதற்கும் பயன்படுத்த முடியாத சரீரம், குஷ்டரோகம் உள்ள சரீரம், ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல ஆண்டவரை மாற்றின வல்லவரே. இந்த நேரத்தில் சரீரத்தில் ஆண்டவரை ஏதாவது பகுதி அழுகியோ செயல்படாமலோ செத்தோ இருக்குமானால் இப்பொழுதே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சுகம், சுகம், சுகம் உண்டாவதாக. Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்திலே சுகம். நீர் எப்படி செய்து விட்டு அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்களை சார்ந்த யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தில் அடிக்கடி பலவீனம் வந்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு தொடுதல் போதும். அவர் மேல அப்படி நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு தொடுதல் நீங்க தொட்டீங்கன்னா போதும், நீங்க சொன்னீங்கன்னா போதும், நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை உங்க கரத்தில் தருகிறோம். இப்பொழுது அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும், அது இல்லாம போகட்டும், அது செயலிழந்து போகட்டும். Jesus name,
டியூமர் எல்லாம் இல்லாமலே மறைந்து போகட்டும். தலையில, முதுகுல, இருதயத்துல, வயிற்றுல, ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் இந்த கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறைந்து போவதாக, மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, 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 விடுதலை. ஆண்டவரே, பிறப்பிலிருந்தே சரீரத்தில் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை உடைய கரங்களில் தருகிறோம். இப்பொழுதே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படிக்கு, ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படிக்கு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவி நம்ம எல்லாரும் சேர்ந்து கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பலவீனப்படுத்துகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, தேவ பிள்ளைங்க குடும்பங்கள்ல பலவீனத்தை மாறி மாறி கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்திலே, வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. உனக்கு இனி அதிகாரம் இல்லை, உனக்கு இனி அதிகாரம் இல்லை. ஓ தெய்வீக சுகம், பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலவீனத்தின் ஆவியே உனக்கு இனி அதிகாரம் இல்லை, உனக்கு இனி அதிகாரம் இல்லை. எல்லையை விட்டு வெளியேறு, எல்லையை விட்டு வெளியேறு, எல்லையை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. பரலோக அக்கினி உன்னை சுட்டரிக்கிறது, வியாதி செயலிழந்து போகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது. ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. எஸ் 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 ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்கிறார். சாத்தான் தோற்று போனான், அவன் வெட்கப்பட்டு திரும்புகிறான், அவன் வெட்கத்தோடு திரும்புகிறான். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசு. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, மற்றவர்கள் ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், இயேசு நாமத்தை சொல்லுங்க. கற்பம் திறக்கப்படுகிறது, மலடு மாறுகிறது. கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். ஓ ராதா நாலாபா ரீபாபா. விடுதலை இயேசுவின் நாமத்திலே. பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் துள்ளி குதித்து எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. Jesus name, Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு, பலன் உண்டு.